ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னையில இருந்து நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ பண்றதுக்காக நம்ம கூட ஒரு முக்கியமான ஒரு சீஃப் கெஸ்ட் வர போறாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்கி தான். ஜாக்கி கூட தான் இனிமே வந்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரதர் ரொம்ப அப்செட்டா இருக்கு பிரதர். அது நேத்து அந்த பிக் பாஸ் என்ன ஜாக்கி முதல் நாளே அப்செட்டா இருக்குன்னு சொல்றீங்க? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? ஏன் அந்த சஞ்சனா போன ஒரே நாள்ல வெளியே அனுப்பிச்சிட்டாங்க? அவங்க குழந்தைய வேற. ஐயோ யாரு கேட்டாலும் இதே மாதிரி பேசுனா எப்படி இது? அதாவது நம்ம பிக் பாஸ் இருக்காப்புல விஜய் சேதுபதி, அவர் என்ன சொல்லிட்டாப்புலன்னா 24 மணி நேரத்துல ஒருத்தனை எவிட் பண்ண போறேன்னு சொல்லிட்டாப்புல. ஆனா வந்து கூட இருக்கவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. என்னடா எந்த ஆடு மாட்டோம்னு சொல்லிட்டு காத்துனே இருந்தாங்களா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த சச்சனா பொண்ணு தேவையில்லாம வாய் விட்டுச்சுப்பா. அது என்ன சொல்லிச்சுன்னா 4 பேர் லாஸ்டா எப்படி இருந்தாலும் நீங்க ஓடுவீங்க, அதுல ஒருத்தர் எவிக்ட் ஆக போறீங்க, அது நானே போறேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வாய் வருத்தமா சொல்லிச்சு. ஆனா அந்த பிக் பாஸ்குள்ள இருக்கவங்களாம் என்ன பண்ணிட்டானுங்க, பக்கா பிளான் பண்ணி ஆஹா ஒரு ஆடு மாட்டிச்சுறான்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு விட்டு அதுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏம்மா நான் சச்சனாவை தான் நாமினேட் பண்றேன், ஏன்னா நீ தானமா வந்து அசால்ட்டா கஷ்டப்பட்டு கிடைக்கிற கேமையும் ஈஸியா வேணான்னு சொல்லிட்டு போற, அதனால உன்னதாமா எவிக்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 4-5 பேர் மொத்தமா சேர்ந்து முடிச்சு விட்டானுங்க. பாவம் அந்த குழந்தை மூஞ்சே மாறி போச்சு. ஆனா போகும்போது வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, சச்சனா கவலைப்படாத ஜஸ்ட் கேமு. ஆனா அப்போ என்ன சொன்னாங்க, இந்த கேம்லாம் ஈஸியா கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா லாஸ்ட்ல வந்து இப்படி திருப்பி விட்டாங்க. என்ன கஷ்டமா தான் இருக்கு. பாவம் ஒரே நாள்ல வந்து போறது இதான்ப்பா முதல் தடவை. மகாராஜா படத்துல வந்து விஜய் சேதுபதியோட பொண்ணை அவர் நடிச்சிச்சு. அதாவது நான் கலக்க போறேன், நான் சூப்பரா பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல வந்த பொண்ணை அதே ஆர்வத்தில் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களாப்பா. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சரி விடு ஃபீல் பண்ணாத. என்ன ஜாக்கி இதுக்கே ஃபீல் பண்ண அப்படி இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல. ஏதோ டி நகருக்கு ஒன் டே ட்ரிப் போயிட்டு அந்த மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க. என்ன பண்றது, அந்த மாதிரி தான் ஆகி போச்சுப்பா. கரெக்டா சொல்ற பாரு நீ. ஆமா, அடுத்தது அந்த ஃபேட்மேன் ரவீந்தர்னு சொல்றாங்களே, அவர் எப்படி கேம 106 நாள் விளையாட போறாரு? அதுதானே சொல்றேன்னு ஜாக்கி. இங்க பாரு, அவர் வந்து இன்னைக்கு உஷாரா ஒரு வேலையை பண்ணி விட்டாப்புல. சாதாரண நினைச்சுக்காது, அவரால் வந்து நடக்க முடியல ஓட முடியலன்னு சொல்லிட்டு நீங்க சாதாரணமா கணக்கு போடாதீங்க. இன்னும் பஞ்ச் டைலாக் வர பேசிட்டாருப்பா. என்ன டைலாக் சொல்றாருமா, என்னது முதலைக்கெல்லாம் வந்து கடல்ல தான் பலம், என்னது அப்புறம் என்ன சொன்னாரு, முயலுக்கு வந்து ரோட்ல தான் பலம், அதே மாதிரி தான் எனக்கு வந்து பிக் பாஸ்ல தான் எனக்கு பலம், அதனால சாதாரணமா இட போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் வச்சாரு. ஆமா கரெக்ட் தான்ப்பா. அந்த ஆள் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு 7 எபிசோடு அவர் தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இன்ச்சு பை இன்ச்சா வந்து நோட் பண்ணி சொல்றாரு. இந்த சாச்சனா பொண்ணு வெளியே போச்சுல, அப்ப கூட ஒரு பஞ்ச் ஒன்று சொன்னாரு, அம்மா என் லைஃப்லயே வந்து நான் எத்தனையோ பேர் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், ஆனா நீ தான் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்டு, நீ போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால வந்து நீ போகாத, பிக் பாஸ் கொஞ்சம் ஏதாச்சும் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, சரிம்மா வேற என்னமா பண்றதுன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத போன்னு சொல்லி ஒரு சமாதான பத்திராப்புல. அப்ப என்ன சொல்றாரு, நீ வெளியவும் போ, நீ நல்லவன்னு நீ காட்டிக்கணும், ஆனா அந்த பொண்ணை வெளியே அனுப்பிச்சு விட்டுருணும். அதாவது எல்லாரும் இன்ட்ரோ பண்ணும்போது அவங்களோட ப்ரொஃபஷனை இன்ட்ரோ பண்ண கொடுத்தாங்க. என்னென்னு சொல்லிட்டு, நான் சீரியல் ஆக்டரு, நான் மூவில நடிச்சேன், அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா ரவீந்தர் இன்ட்ரோ கொடுக்கும்போது நான் ஒரு ப்ரொடியூசர்னு வந்து சொல்லிடுறாரு. அப்போ அவங்க இப்போ எவிக்ஷன்ல எலெக்ட் பண்ணுவாங்கல ஓட்டுக்கு, அப்போ அவருக்கு அது வந்து அட்வான்டேஜா ஆயிடும். இல்ல ஜாக்கி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கீங்க. அது அவரு சொல்லங்க ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு. நம்ம பாரதி கண்ணம்மா இருக்காரு பாத்தீங்களா, யார் அந்த ஹீரோ அருண், அந்த அருண் பண்ண வேலை. அருண் வந்து உஷாரா என்ன பேசுறதுன்னு தெரியல. அவரு வந்து பாத்துன்னு வச்சுக்க, இப்போ வந்து ஒரிஜினல் பேச காட்டவே மாட்டுறாரு, பேச தெரியாம பதுக்குறாரு. என்ன சொல்றேன்னா ஏதோ முழுங்கி பேசுறாரு, எல்லாத்தையும் நல்ல மாதிரி நடிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு காட்டுறது, ஒரிஜினல் பேசணும்னு காட்ட மாட்டாரு. என்ன சொல்லிட்டாப்புலன்னா வந்து நீங்க எதுக்காக வந்து ரவீந்திரன் நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்கிறாரு. அதுக்கு வந்து சொல்ற இவர் ப்ரொடியூசரு, அதனால வந்து வெளியே போட்டோம். உடனே பிக் பாஸ் கேட்குற, எனக்கு வந்து இந்த காரணம் எனக்கு சரியில்லைங்க, நீங்க திருப்பி வந்து சொல்லுங்க. திருப்பி வந்து ஆமா சார் ஒரு ப்ரொடியூசர், அவர் வந்து வெளியில வந்து நாங்களாம் போய் அவர்கிட்ட தான் வாய்ப்பு கேட்கணும், ஆனா எங்களுக்கு நாங்கள் வாய்ப்பே நாங்கள் உருவாக்குறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டு, அதுவும் வந்து பிக் பாஸ் ஏற்றுக்கும்படி இல்லை, எல்லாம் மாத்தி பேசுறாப்புல. அதான் பிரச்சனையாகி போச்சு. அதான் பிக் பாஸ் என்ன சொன்ன, உனக்கு என்ன காரணம் அதை மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லிட்டாரு. இருந்தாலும் இது பேச தெரியாம எதாவது ஒளிரிட்டே கம்முன்னு போயிடுச்சு. இதுதான் நடந்துச்சானுங்க. பிரதர் இந்த வாரத்துல மொத்தம் 6 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. செலக்ட் ஆகிறாங்களா, எவிக்ட் ஆகிறாங்க. ஜாக்கி என்ன ஜாக்கி நீ இன்னும் கரெக்டாவே நீ பார்த்து கேட்க மாட்டற, நீ என்னதாச்சு உனக்கு? எவிக்ட் ஆகிறதுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க சொல்ல வந்தேன் பிரதர். சொல்லு. மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. யாரு? ஃபேட்மேனு, ரஞ்சித், ஜாக்லின், சௌந்தர்யா, முத்துக்குமார், அருண். இதுல யாரு வெளியேறுவாங்க? உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? என் ப்ரெடிக்ஷன் சொல்லுவா, முத்துக்குமார் 100% போக மாட்டாரு, சௌந்தர்யா போக மாட்டாரு,
2 பேருமே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். ஏன்னா சௌந்தர்யா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு அந்த வாய்ஸை வச்சு வந்து எல்லாரும் இது பண்ணாங்க. வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்காக வந்து எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. விஜய் சேதுபதி சார் கூட சொன்னார், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வாய்ஸ்லாம் பிரச்சனை இல்லாமா, மனசு தான் முக்கியம், நல்ல மனசு தான் முக்கியம், அது நல்ல மனசு வந்து அழகாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னார்ல. ஸோ அந்த மாதிரி உள்ளே போகும்போது கூட வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பேசுறதுலையும் சரி, ஒரு செயல்லையும் சரி கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அதாவது ஒரு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா கூட அதுக்கான கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க சௌந்தர்யா. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ அந்த அன்அபிஷியல் ஓட்டிங் பேங்க்ல கூட சௌந்தர்யாக்கு தான் அதிகமான ஓட்டு, அதுக்கப்புறம் முத்துக்குமார் இருக்காப்புல. ஸோ ரவீந்திரனும் போக மாட்டாரு. ரவீந்திரன் இருந்தால் தான் அங்கே வந்து தெரியல மைண்ட் கேம் ஆடுறதுல வந்து சாதனை இல்லை. ஆள் தான் வந்து பார்க்கறதுக்கு உண்டா ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கும், ஆனால் மைண்ட் கேமில் வந்து பூந்து விளையாடுறவர் அந்த மாதிரி ஆள் வந்து ரவீந்திரன். சரி, அவரும் வரமாட்டாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து யார் சொன்னேன், அருண். அருணும் பார்த்து வச்சு இந்த பாரதி கண்ணம்மால சீரியலாக ஃபேமஸ் ஆகிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள்னால அவர் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசியாக மாட்ட போகிறது யார் தெரியுமா, ரஞ்சித் தான். ரஞ்சித் தான் என்ன பண்ணுறா போலன்னா, இங்கேயே வந்து கவுண்டம்பாளையம் புள்ளியாவே நடந்துட்டு இருக்காரு. கவுண்டம்பாளையத்தை விட்டு வெளியே வரல ஜாக்கி. இல்ல சொல்லுங்க. ரஞ்சித் வந்து அந்த இவரு ஜெஃப்ரி பாடிட்டே இருப்பாரு. ஆமா, அதுல வேற கை தட்டாதீங்கன்னு சொல்லி ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணிருப்பாரு. ஆமா, அது கான்ட்ரோவர்சி ஏன் கிரியேட் பண்ணாருன்னா, அதாவது நல்லவன் சொல்லிட்டு எல்லாருடையும் அன்பா பழகுறேன், அதாவது ஒரு முகமுடி ஒன்று போட்டிருக்காரு. நீ பார்த்து வச்சுக்க, எல்லாருக்கிட்டையும் பேசும்போது பழகும் போது சரி எப்படி இருக்குன்னா, தங்கம் என்ன தங்கம் வா தங்கம், அதான் ஒன்றும் இல்லை தங்கம் பாசமா, அதாவது எல்லார்கிட்டையும் நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வராரு. ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாள் தான், ஒரு 3 நாள் தான், அதுக்கப்புறம்லாம் ஒரிஜினல் முகம் வெளியே வந்துடும். இவர் வந்து இன்னும் படத்தில் நச்சுன்னு இருக்காரு ஜாக்கி. இன்னும் ஆள் பிக் பாஸ்குள்ளே வரல, உள்ள ஒருவங்க போட்டு கலாச்சி விட்டுருவாங்க, தெரியுமா போயா கிரிஞ்சுன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்தில் அவர் மூஞ்சி தெரிஞ்சிட போகுது. மூஞ்சி கண்டிப்பா தெரிஞ்சிடும், கன்ஃபார்ம் தெரிஞ்சிட போகுது. அதனால என்ன பண்றா போலன்னா, அந்த பாட்டு பாடும்போது அந்த கை தட்டினால அந்த லிரிக்ஸ் கேட்கலையா, புள்ள கஷ்டப்பட்டு பாடுது, அது லிரிக்ஸ் என்னால கேட்க முடியல, நீ திருப்பி வந்து கை தட்டமா பாடுங்கன்னு சொல்லிட்டு பாடிட்டு அந்த பையனை வந்து பார்த்தோன்னா மூஞ்சி லைட்டா ஜெஃப்ரி கொஞ்சம் மாறிச்சுல, பார்த்தல நீ. அதுதான் அந்த மாதிரி வந்து மாறும்போது திருப்பி வந்து பாட்டு பண்ணப்போ தங்கம் சூப்பரா பண்ண தங்கம்னு சொல்லிட்டு அப்படியே அங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணி இருக்காராம். அதுக்கப்புறம் நம்ம சொன்னா பத்தி அந்த மேட்டரை நீ கவனிக்காம விட்ட, நீ நான் கவனிச்சேன். என்ன சொல்ற ரஞ்சித், நீங்க ஏன் வந்து இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னு கேட்டு, நான் வந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சிக்குள்ள நான் யாரும் இல்லை, இருந்ததே இல்லை, அதனால நான் உங்க கூடயே 106 நாள் இருக்கணுமா. இது ஏதோ ஒரு படத்துல வர சீன் மாதிரியே இருக்கு. அதுதான் ஃபுல்லா இது கவுண்டம்பாளையத்துல இருந்து இன்னும் வெளியே வரல. அவரை புச்சாட்டம், சார் ஷூட்டிங் கிடையாது, கவுண்டம்பாளையம் இல்ல, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போல இருக்கு. அதே மாதிரி இந்த சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமாருக்கும் சோசியல் மீடியாவில் வளர்ந்து வர நடிகர்கள், பேச்சாளர்கள், ஆமா, அவங்களுக்கு நல்ல ஃபேன் பேஸ் இருக்கும். இவங்க எப்படி எவிக்ட் ஆவாங்களான்றது டவுட் தான். யார் கண்டிப்பா இல்லை, சௌந்தர்யாலாம் வாய்ப்பே இல்லைங்க. அதாவது நீங்க பார்க்கும் போது தெரிஞ்சிடும் ஜாக்கி, உனக்கு ஓப்பனிங்ல வந்து சூப்பரா கை தட்டு வாங்கினாங்க எல்லார்ட்டையும். அவங்க பேசுற பேச்சும் சரி, அந்த ஸ்லாங்கும் சரி, 2 வாய்ஸ்ல வர பேசுறாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை அது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் சௌந்தர்யான்றாரு. முத்துக்குமார்லாம் விளையாடுறாப்புல. நான் சொல்றேன் கேளு ஜாக்கி, எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார், சௌந்தர்யா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஜே இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் பேர் என்ன, விஜய் ஆனந்தி, அந்த 3 பேர் கண்டிப்பா வந்து ஃபைனல் வரைக்கும் வருவாங்கன்றது 100% ப்ரூவ் ஆகுது. அது பக்காவா வேலை செய்யறாங்க 2 பேரும். 3 பேருமே வந்து சிறப்பான ஒரு கண்டஸ்டன்ட். இப்போ இவரு வச்சுக்க ஃபேட்மேன் கூட எல்லாம் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட், ஆனா வந்து ரொம்ப நாள் நீடிக்க முடியாது அவரால். ஏன்னா அது அந்த ஃபேட்மேனுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நேத்து நைட்டு கூட ஏதோ இருக்கு. ஆமா, ஏன்னா ஜாக்கி என்ன ஜாக்கி, நீ நம்மளே வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே கொஞ்சம் ஏஞ்சி பொருள் எடுக்க முடியாது. அவர் எப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண பார்க்கணும்ல. அதாவது பாடிக்கு அதாவது ஓவர் வெயிட் ஆச்சுன்னா ஒன்றும் முடியாது ஜாக்கி. இருந்தாலும் மனுஷனை பாராட்டலாம், வந்து உக்காந்துக்கிறாரு பாரு, ஏய் நானும் இருக்கேன்டா சொல்லி நிற்கிறாப்போலே, அதான் ஃபேட்மேன். ஏன்னா ஃபேட்மேன் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லானா கொஞ்சம் பரபரப்பா போவோம், ஏன்னா தூண்டி விட்டுட்டு இருப்பா போல ஆளு. ஆனா டெய்லி ஏதாவது ஒரு டாஸ்க் இருந்துட்டே இருக்குமே, என்ன பண்ணுவார் அப்போ? அதுதான் தெரியல. அதுதான் அதுக்கு பிக் பாஸ் வந்து அதுக்கு என்ன பண்ண போறாங்க, இல்லை இவருக்கு மேலே தனியா கேம் வைக்க போறாங்களா, இல்லை என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா நேத்தே ஒரு கேம் வச்சாங்க, சேர்ல போயிட்டு யாரும் உட்கார்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்று வச்சாங்க, பதே போட்டி ஒன்று வச்சாங்கல்ல. அந்த போட்டியோட ஃபேட்மேன்லாம் ஒன்றும் பண்ண முடியலன்னு நடுவில் நின்ட்டாரு வந்து, புரியுங்களா. அப்புறம் வந்து பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, அவர்கிட்ட வேற ஒரு இது பண்ணி விட்டு நிக்க வச்சாங்க. ஏன்னா தொடர்ந்து இது கண்டினியூ பண்ண முடியாது, இது எப்படி மாற்ற போறாங்க, என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அடுத்தது இந்த ஜாக்லின் வந்து ஜாக்கின்ற பாரு, ஜாக்லின் அது அப்போ உன் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஜாக்லினா? ஏன்னா வாயை திறந்தாலே ஆம்பளை மாதிரி பேசிட்டே இருக்கும். எவிக்ஷன்ல போட்டதுனால கொஞ்சம் பேனிக் ஆயிட்டு இருக்காங்க. இல்ல அது பேனிக் ஆகாது, அது கண்டிப்பா வந்து சேஃப் கார்ட்ல வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வாரம். ஏன்னா அது ஓப்பனிங்ல நீ பார்த்தேன்னு வச்சுங்க, நான் இருக்கிறேன், நான் பிக் பாஸ்குள்ள இருக்கிறேன், அதாவது
ஒரு கிரியேட் பண்ணாங்க பாத்தியா, ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, நான் புதுசா ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா முன்னாடி பேசுவாங்க பாத்தியா, கரெக்டா அது நான் கெத்து, நான் டிசைட் பண்ணாம நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஒண்ணு பண்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே பிரச்சனை பண்ணாதான் மக்கள் மனசுல பதிவுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்துடுறாங்க கையில. அது அவங்களே சொல்லியிருக்காங்க, அது சொல்லிட்டாங்க. அது நான் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா முத்துக்குமாருக்கும் அவருக்கும் கூட ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க என்ன நேற்று வரைக்கும் உங்களுக்கு மேல வந்து நல்லா மரியாதை வச்சிருந்தேன், திடீர்னு பார்த்தா நீங்க வந்து உங்களுடைய இதுல இருந்து நீங்க பின் வாங்கிட்டீங்க, அதில் உங்க மேல மரியாதை போய் சொல்லி விட்டாரு. அதுக்கு ஜாக்லின் டென்ஷன், நீங்க அப்படின்னா நான் மாறவே இல்லையே, நீங்க வந்து எங்கிட்ட கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கான்வர்சேஷன் போச்சு. ஏன்னா இப்போ ஜாக்லின் என்னன்னா யார்கிட்டயாவது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ற மாதிரி பேசணும், அப்பதான் ஷோ இன்ட்ரெஸ்டா போவோம். ஒருவேளை பிக் பாஸ்ல சொல்லி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல, என்ன இருந்தாலும் கண்டினியூ பண்ணல, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணினே இருந்தாலும் பிக் பாஸும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாளுறாங்க. பிரதர் என்ன இருந்தாலும் இந்த சாச்சனா பாப்பா போனது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜாக்கி இதெல்லாம் ஃப்ரீயா விடு, இன்னைக்கு நடக்க போற எபிசோட பாரு. சாச்சனா போனதுதான், ஆனா எனக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கோ, அந்த பொண்ணை வந்து கண்டிப்பா வந்து திருப்பி வந்து கூட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நடுவில் இருந்து கூடுவாங்க பாத்தியா, அந்த மாதிரி வைல்ட் கார்டு ரவுண்ட்லயும் அதுல ரவுண்ட்ல கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆப்ஷன் நிறைய இருக்கு, ஏன்னா ஒரே நாள்ல போயிருக்குல்ல, நல்ல வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லலாம். சரி அதெல்லாம் விடு, முடிஞ்சு போச்சு கதை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வந்து பிக் பாஸ்ல பார்த்துட்டு நீ நம்ம நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நான் பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் பசி எடுக்குதா உனக்கு? ஆமா 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 பிரதர், எனக்கும் தான் பசி எடுக்குது. பல கிளம்பலாமா? போயிட்டு வரலாம். பை பை.